வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அட்வான்ஸ் கார்ப்பரேட் அக்கவுண்டிங்ல லிக்விடேஷன் ஆஃப் கம்பெனிஸோட ஒன் ஷாட் வீடியோ தான் இப்ப நம்ம இதுல பார்க்க போறோம். எஸ் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, லிக்விடேட்டர் ரெமுனரேஷன். இது ஒரு முக்கியமான பாயிண்ட் இந்த லிக்விடேஷன் சாப்டர்ல. இந்த லிக்விடேட்டர் ரெமுனரேஷன் எதுல கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா, பெர்சன்டேஜ் ஆன் அசெட்ஸ் ரியலைஸ்டா இருக்கலாம், பெர்சன்டேஜ் ஆன் பிரிஃபரன்ஷியல் கிரெடிட்டாரா இருக்கலாம், அண்ட் பெர்சன்டேஜ் ஆன் அன்செக்யூர்ட் கிரெடிட்டார். ஓகே, இது மூணுத்துல இருந்து தான் இந்த ரெமுனரேஷன் கொடுப்பாங்க பொதுவா. ஓகே, அசெட்ஸ் ரியலைஸ்ட் அப்படின்ற ஹெட்டிங் போட்டே அசெட்ஸ் எல்லாம் கொடுத்திருப்பாங்க. அப்ப அந்த அமௌண்ட் எடுத்து எவ்வளவு பர்சன்டேஜ் அப்படின்றத கால்குலேட் பண்ணிடணும். அதுதான் பர்சன்டேஜ் ஆன் அசெட்ஸ் ரியலைஸ். ஃபார் எக்ஸாம்பிள் 1 lakh அசெட்ஸ் ரியலைஸ்ட் வந்திருக்கு. 2% அப்படின்னா 1 lakh into 2%. ஓகே, அது மாதிரி ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார். ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார் எவ்வளவுன்றதையும் அவங்க கொடுத்துட்டு இருப்பாங்க. ஓகே, ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ல பாத்தீங்கன்னா நார்மலா டாக்ஸ் பேமெண்ட், சேலரி, வேஜஸ் இதெல்லாம் தான் ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ல வரும். பொதுவா கொடுக்கல அப்படின்னா இதை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் அது ப்ரிஃபரன்ஷியலா இல்லையான்னுட்டு. ஓகே, அன்செக்யூர்ட் கிரெடிட்டார் அப்படின்றது பாத்தீங்கன்னா எந்த ஒரு செக்யூரிட்டியும் இல்லாம கிரெடிட்டார்ஸ் இருந்தது அப்படின்னா அதுதான் நம்ம அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ன்றோம். பொதுவா பாத்தீங்கன்னா இந்த அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ல கண்டுபிடிக்கிறது இப்ப 3% சொல்லியிருந்தாங்கன்னா 3/100 போடுற மாதிரி இருக்காது. ஏன் அப்படின்னா நம்ம கிட்ட வந்து சஃபிஷியன்டா அமௌண்ட் இருக்கு அப்படின்னா, அதாவது கிரெடிட்டாருக்கு கொடுக்கிற அளவுக்கு நம்ம கிட்ட அமௌண்ட் இருந்தது அப்படின்னா நமக்கு இந்த 3/100 போடலாம். ஓகே, இன்சஃபிஷியன்டா அமௌண்ட் இருக்கு, அதாவது நம்ம ரியலைஸ் பண்ண அமௌண்ட் கம்மி ஆனா நம்ம பே பண்ண வேண்டியது ஜாஸ்தியா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு சஃபிஷியன்டா அமௌண்ட் இருக்காது. சோ அந்த கேஸ்ல நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு பேலன்சிங் ஃபிகரை அதாவது ரியலைஸ் பண்ண அமௌண்ட், அதுல இருந்து பேமெண்ட் எல்லாத்தையும் மைனஸ் பண்ணி பேலன்ஸ் என்ன வருதோ அது இன்டூ 3/103. ஓகே, 3% இருந்துச்சுன்னா 2% இருந்துச்சுன்னா 2/102 அப்படி போடணும். அதாவது அமௌண்ட் இன்சஃபிஷியன்ட் அப்படின்னா 3/103, அதாவது அந்த பர்சன்டேஜை ஆட் பண்ணிக்கிறோம். சஃபிஷியன்டா இருந்துச்சு அப்படின்னா வெறும் 3/100 இல்ல 2/100 இல்ல 5/100 எவ்வளவு பர்சன்டேஜ் கொடுத்திருக்காங்களோ அது அப்படியே நம்ம டிவைடட் பை 100 போடலாம் சஃபிஷியன்டா இருந்துச்சுன்னா. சஃபிஷியன்ட்ன்றது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து ரியலைஸ் பண்ணிட்டு அந்த அமௌண்ட்டை பேமெண்ட் சைட்ல இருக்கிறது எல்லாத்தையும் மைனஸ் பண்றோம். ஓகே, அப்ப செக்யூர் கிரெடிட்டாருக்கு ஃபுல்லா கொடுக்குற அளவுக்கு நம்ம கிட்ட அமௌண்ட் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம கிட்ட ரியலைஸ் பண்ணது 10 lakh வச்சுக்கோங்களேன், பேமெண்ட் எல்லாம் ஒரு 5 lakh கொடுத்துட்டோம். 5 lakh கொடுத்துட்டு அப்ப பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும்? 5 lakh இருக்கும். நமக்கு வந்து கிரெடிட்டார்ஸ் பாத்தீங்கன்னா அன்செக்யூர்ட் 3 lakh தான் இருக்கு. அப்ப நம்ம கிட்ட சஃபிஷியன்டா இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஏன்னா நம்ம கிட்ட பேலன்ஸ் இருக்குது 5 லட்சம் இருக்கு, நம்ம கொடுக்க வேண்டியது பாத்தீங்கன்னா 3 lakhs தான் கொடுக்கணும். அப்ப நமக்கு சஃபிஷியன்ட். அப்ப அந்த 3 lakhல 3/100 அப்படி போட்டுக்கலாம். ஒருவேளை நம்ம கிட்ட இருக்கிறது 5 lakh இல்லையா, அன்செக்யூர்ட் கிரெடிட்டாருக்கு கொடுக்க வேண்டியது 6 lakh இருந்துச்சுன்னா இந்த இடத்துல நம்ம சஃபிஷியன்டா இல்ல. அப்ப இந்த கேஸ்ல நம்ம என்ன பண்ணணும்னா 5 lakh தான் நம்ம கிட்ட இருக்கு இல்லையா, அப்ப 5 lakh into 3% இருந்ததுன்னா 3/103, 2% இருந்ததுன்னா 2/102 அப்படி போடணும். ஓகேவா, இதுதான் அன்செக்யூர்ட் கிரெடிட்டாருக்கு நம்ம கண்டுபிடிக்கிறது. மீதிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட சஃபிஷியன்டா இருக்கும், அதனால நம்ம அந்த பர்சன்டேஜ அப்படியே அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். எஸ், இப்ப ஃபார்மேட் பார்க்கலாமா? எஸ் பாருங்க, இதுதான் வந்து லிக்விடேட்டர் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் தான் ரெசிப்ட்ஸ். ஓகே, கேஷ் இன் ஹேண்ட் அண்ட் கேஷ் அட் பேங்க். பொதுவா பாத்தீங்கன்னா இந்த அசெட்ஸ் ரியலைஸ்டுல கேஷ் இன் ஹேண்டும் கேஷ் அட் பேங்க்கும் வராது. காரணம் ஏன் அப்படின்னா அசெட்ஸ் ரியலைஸ்ன்றது என்னது, அசெட்டை வித்து பணமாக்குறோம். ஓகே, அதனால அந்த லிக்விடேட்டருக்கு கமிஷன் கொடுக்குறோம். இது பாத்தீங்கன்னா கேஷ்ன்றது பணமா தான் இருக்கு, அதுக்கு நம்ம எந்த எஃபர்ட்டும் லிக்விடேட்டர் போடுறது இல்ல. அதனால இந்த கேஷை வந்து நம்ம பொதுவா எடுக்கிறது இல்ல. ஓகே, ஆனா அசெட்ஸ் ரியலைஸ் அப்படின்ற ஹெட்டிங்ல கொடுத்திருந்தாங்க கேஷ் அப்படின்னா அந்த டைம்ல நீங்க ரெமுனரேஷனுக்கு எடுத்துக்கலாம். ஓகே, அதனாலதான் இது தனியா போட்டு காமிச்சிருக்கு. அசெட்ஸ் ரியலைஸ்ன்றது பிளான்ட் அண்ட் மிஷினரி, லேண்ட் அண்ட் பில்டிங், பர்னிச்சர் அண்ட் ஃபிட்டிங், ஸ்டாக், டெட்டாஸ், பில்ஸ் ரிசீவபிள்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட். இது தவிர்த்து வேற அசெட் எல்லாம் இருக்கலாம். ஓகே, நான் உங்களுக்கு முக்கியமா வர அசெட் எல்லாம் கொடுத்திருக்கேன். ஓகே, இது பாத்தீங்கன்னா சர்ப்ளஸ் ஃப்ரம் செக்யூர்ட் கிரெடிட்டார். அது என்ன சர்ப்ளஸ் அப்படின்னா நம்ம வந்து கிரெடிட்டாருக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட் கம்மியா இருக்கு, நம்ம செக்யூரிட்டிஸ் அவங்களுக்கு கொடுத்தோம் இல்லையா, அது வந்து ஜாஸ்தி ரியலைஸ் ஆயிருக்கு. ஓகே, அதாவது ஒரு செக்யூர்ட் கிரெடிட்டாருக்கு நம்ம வந்து 2 lakh கொடுக்கணும், ஆனா நம்ம ரியலைஸ் பண்ண செக்யூரிட்டி எவ்வளவு கொடுத்திருந்த அவர்கிட்ட செக்யூரிட்டிக்காக கொடுத்திருந்தது 3 lakh ரியலைஸ் பண்ணிச்சு அப்படின்னா அது 1 lakh சர்ப்ளஸ். ஏன்னா அவருக்கு 2 lakh தான் நம்ம தரணும் இல்லையா,
அப்ப அந்த 1 lakh சர்ப்ளஸ் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அதுதான் இந்த சர்ப்ளஸ் ஃப்ரம் செக்யூர்ட் கிரெடிட்டார்ன்றது. அப்புறம் அன்கால்ட் ஷேர்ஸ் நவ் கால்ட் அப். அதாவது ஷேர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சில டைம் வந்து பார்ட்லி கால்ட் அப்பா இருக்கும். ஓகே, ஃபுல்லி கால் 10 ரூபாய் ஷேர்னா 10 ரூபாவும் கால் பண்ணிருக்க மாட்டாங்க, 8 rupees தான் கால் பண்ணிருப்பாங்க. இப்ப அந்த பேலன்ஸ் 2 வந்து நம்ம இப்ப கால் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா. ஓகே, இப்ப பேமெண்ட் எல்லாம் இந்த ஆர்டர்ல தான் பே பண்ணணும். லீகல் சார்ஜஸ் பே பண்ணணும். அப்புறம் லிக்விடேட்டர் ரெமுனரேஷன், இதுதான் பாருங்க, பர்சன்டேஜ் ஆன் அசெட்ஸ் ரியலைஸ், பர்சன்டேஜ் ஆன் ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார், பர்சன்டேஜ் ஆன் அன்செக்யூர்ட் கிரெடிட்டார். இந்த அன்செக்யூர்ட் கிரெடிட்டார் எப்ப போடணும், இது ரெண்டும் முதலே போட்டுடலாம். இது எப்ப போடணும்னா இந்த அன்செக்யூர்ட் கிரெடிட்டார் போட்ட பிறகு இதை போடலாம். ஓகே, அப்புறம் லிக்விடேஷன் எக்ஸ்பென்சஸ், டிபெஞ்சர் ஹோல்டர், அதுக்கு அவுட்ஸ்டாண்டிங் இன்ட்ரெஸ்ட் இதா இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்து கொடுக்கணும். ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டாருக்கு பே பண்ணணும். அதுக்கப்புறம் அன்செக்யூர் கிரெடிட்டாருக்கு பே பண்ணணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர், அவங்களுக்கு ஏதாவது டிவிடெண்ட் அவுட்ஸ்டாண்டிங் இருந்தா பே பண்ணணும். அதுக்கப்புறம் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர், ஃபுல்லி பெய்டுக்கு முதல்ல, பார்ட்லி பெய்டுக்கு அப்புறமா. ஓகேவா, இந்த டோட்டலும் ஈக்குவலா இருக்கணும். ஓகேவா, எஸ். இப்போ உங்களுக்கு இந்த லிக்விடேட்டர் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு புரிஞ்சது இல்லையா? ஓகே, இந்த ஆர்டர்ல தான் பே பண்ணணும். லீகல் சார்ஜஸ், லிக்விடேட்டர் ரெமுனரேஷன், liquidation expenses, debenture holder, preferential creditor, unsecured creditor, preference shareholder, அதுக்கப்புறம் equity shareholder. எஸ். இப்ப நெக்ஸ்ட் வீடியோல வேற சாப்டர்ல இருந்து நம்ம ஃபார்மேட்டும் ஃபார்முலாஸும் பார்க்கலாம். Thank you for your patient listening.